சுவிட்சர்லாந்து இயேசுவுக்கே. சபைகள் எல்லாம் ஜெபிக்கட்டும், எழுப்புதல் அடைந்து வளரட்டும், ஆவியில் நிறைந்து பாடட்டும், அற்புதங்கள் எங்கும் நடக்கட்டும். சபைகள் எல்லாம் ஜெபிக்கட்டும், எழுப்புதல் அடைந்து வளரட்டும், ஆவியில் நிறைந்து பாடட்டும், அற்புதங்கள் எங்கும் நடக்கட்டும். சுவிட்சர்லாந்து இயேசுவுக்கே, ஓ சுவிட்சர்லாந்து இயேசுவுக்கே. வாலிபர்கள் எல்லாம் எழும்பட்டும், பாவத்தை விட்டு விலகட்டும், பரிசுத்தமாக வாழட்டும், பரமன் ஊழியம் செய்யட்டும். வாலிபர்கள் எல்லாம் எழும்பட்டும், பாவத்தை விட்டு விலகட்டும், பரிசுத்தமாக வாழட்டும், பரமன் ஊழியம் செய்யட்டும். சுவிட்சர்லாந்து இயேசுவுக்கே, ஓ சுவிட்சர்லாந்து இயேசுவுக்கே. ஓரிடத்திலே வந்தபோது அடுத்த காற்று விளக்கம் போல மரத்தில் இருந்து சடுதியோக அக்னிமயமான நாவுகள் போல ஆவியாலே நிரப்பப்படவே சிக்கினா மகிமை வந்தது, மேகத்தலாலயம் நிறைந்தது. ஓ சிக்கினா மகிமை வந்தது, ஓ மேகத்தலாலயம் நிறைந்தது. அங்குதானே ஆலயம், சொல்வ தினமும் ஸ்தோத்திரம், ஏகமாக கூடுவோம், ஒன்ற நாங்கள் பாடுவோம், கரங்கள் உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஆடி பாடி பார்த்தும் போது சிக்கினா மகிமை வந்தது, ஓ மேகத்தலாலயம் நிறைந்தது. ஓ சிக்கினா மகிமை வந்தது, ஓ. இந்த வருஷத்தில் தேவன் சொல்லியிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் அபிஷேகத்தை ஊற்ற வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஒருவரை போய் சந்திக்கிற பொழுது அவருக்கு அசுத்தாவி இருந்தால் அந்த ஆவியை துரத்தி, நோய்கள் இருந்தால் அந்த நோயை குணமாக்கி, தேவன் உங்களுடைய வாழ்வில் தேவன் வேதத்தில் இருக்கிற சொன்ன காரியத்தை கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் செய்ய வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வசனத்தை மீண்டுமாய் ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் என்ன செய்கிறது? நிரம்பி வழிகிறது. சத்தமாய் சொல்லுங்க, என் பாத்திரம் என்ன செய்கிறது? நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. ஃபாதர் சொல்லுகிறார், அபிஷேகம் என் தலைமையிலே, ஆவியானவர் அபிஷேகம் என்று சொன்னால் இன்னைக்கு என்னென்று பார்க்க போகிறோம். எல்லாரும் நினைக்கிறார்கள் அபிஷேகம் இருந்து பெரிய காரியங்களை செய்கிறது என்று. சுருக்கமாய் சீக்கிரமாய் வேத புத்தகத்தில் சொல்லி இருக்கிற வண்ணமாய் என் தலையை, மற்றவர்களுடைய தலையல்ல, சொல்லுங்க என்னுடைய தலையை. யாருடைய தலையை? என்னுடைய தலையை கர்த்தர் எண்ணெயினால அபிஷேகம் பண்ண போகிறார். என்னத்தினால? சத்தமாய் சொல்லுங்க, எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். என் பாத்திரம் என்ன செய்கிறது? என் பாத்திரம் என்ன செய்கிறது? என் பாத்திரம் என்ன செய்கிறது? நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதே. சரி, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த அபிஷேகம், தேவன் எங்களுடைய சிரசின் மேலே ஊற்றின அபிஷேகம் என்ன செய்கிறது எங்களுடைய வாழ்க்கையில். ஏன் ஆண்டவர் ஊற்றுகிறார்? சும்மா ஒரு காரியமும் தேவன் செய்யவே மாட்டார். முதலாவதாய் நாங்கள் பார்த்தோம், எங்களுடைய தலையில் கர்த்தர் எண்ணெயை ஊற்றுகிறார். அது பரலோகத்தில் இருக்கிற அபிஷேகத்தை அவர் ஊற்றுகிறார். அது ஊற்றுகிற பொழுது எங்களுடைய பாத்திரம் என்ன செய்கிறதா? நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிகிறது. நிரம்பி வளைஞ்சு என்ன செய்கிறது என்று பார்க்க போகிறோம். லேவியராகமம் புத்தகம் 8:12 ஒரு விசை வாசிக்க கேட்போம். லேவி 8:12. அபிஷேக தைலத்திலே
கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து, அபிஷேக தைலத்தை கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். நல்லா கவனியுங்கள். இந்த அபிஷேகம் என்ன செய்கிறது என்று சொன்னால் பரிசுத்தப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அபிஷேகம் என்ன செய்கிறது? பரிசுத்தப்படுத்துகிறது. கவனியுங்கள். தேவன் ஊற்றுகிற அபிஷேகம் சும்மா ஊற்ற மாட்டார். இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்குமானால், தேவன் ஊற்றி அது நிரம்பி வழிந்திருக்குமானால், முதலாவது தேவன் செய்கிற காரியம் பரிசுத்தப்படுத்துவார். ஆரை பரிசுத்தப்படுத்தினார்? இங்கே சத்தமாய் சொல்லுங்கள். ஆரோன் யார் தெரியுமா? ஒரு ஆசாரியன். நாங்கள் யார் தெரியுமா? ஆசாரியர்கள். முதலாவது அபிஷேகம் எங்கள் மேலே தேவன் ஊற்றுகிறார். ஏனென்று சொன்னால் எங்களை பரிசுத்தப்படுத்த. கவனியுங்கள், கவனமாய் வசனத்தை கேளுங்கள். தேவன் உங்கள் மேலே அபிஷேகத்தை ஏன் ஊற்றுகிறார் என்று சொன்னால் எங்களை பரிசுத்தப்படுத்த. ஏனென்று சொன்னால் தேவனுடைய ஜனங்கள், இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் பரிசுத்தம் இல்லை. தேவன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக உபயோகப்படுத்துகிற ஒரு காரியம் அபிஷேகம். அதுதான் உள்ளாலும் வெளியாலும் பரிசுத்தப்படுத்தக்கூடியது. அப்ப அபிஷேகம் முதலாவது என்ன செய்கிறது? சத்தமாய் சொல்லுங்கள். முதலாவது அபிஷேகம் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? எல்லாரும் நினைக்கிறார்கள் அபிஷேகம் வந்தவுடனே ஏதாவது ஒரு அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும் என்று நினைக்கிறார்கள். அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறதற்கு முன்பதாக தேவன் உங்களை என்ன செய்கிறாராம்? பரிசுத்தப்படுத்துகிறார். தேவனுடைய ஜனமான நீங்களும் நானும் முதலாவது பரிசுத்தம் ஆக்கப்படுகிறோம். ஆமீன் சொல்லுங்கள். அபிஷேகம் என்ன செய்கிறது? எங்கள் மேலே வந்து பரிசுத்தப்படுத்துகிறது. அபிஷேகம் நிரம்பி வழிகிற பொழுது எங்கெல்லாம் வரும்? முதலாவது கண்களுக்குள்ளே வரும், காதில் வரும், வாயில் வரும். அப்படியே தாடி என்பது ஒரு பிரதிஷ்டை. தாடி என்பது என்னவாம்? அந்த பிரதிஷ்டையை இந்த அபிஷேகம் நிரப்பும். அதான் தாடிகளில் ஆரோனுடைய தாடியில் வளைஞ்சதுடைய ஒரு நோக்கம், நீங்கள் செய்த பிரதிஷ்டையை இந்த அபிஷேகம் அப்படியே நனைக்கிறது, அதை ஆசீர்வதிக்கிறது. வழிந்து அது அங்கிகளில் ஓடி அப்படியே கடந்து போகிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, என் தலையை எண்ணெயால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் என்ன செய்கிறது? நிரம்பி வழிகிறது. முதலாவது வேதம் சொல்லுகிறபடி அபிஷேகம் எங்களை என்ன செய்கிறது? பரிசுத்தமாய் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அபிஷேகம் பரிசுத்தப்படுத்துது. அபிஷேகம் பரிசுத்தப்படுத்துது. அபிஷேகம் பரிசுத்தப்படுத்துது. இந்த அபிஷேகம் எனக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லுகிறார்களோ அவர்கள் முதலாவது பரிசுத்தவான்களாய் இருப்பார்கள். அவர்கள் பரிசுத்தவாட்டிகளாய் இருப்பார்கள். அவர்கள் வாலிபர்களாய் இருக்கலாம். அவர்கள் நியூயார்க்கில் பிறந்திருக்கலாம், சிக்காகோவில் பிறந்திருக்கலாம், அவர்கள் கலிஃபோர்னியாவில் பிறந்திருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் 5 பரம்பரை அவர்கள் வாழலாம். பட் அபிஷேகம் இருக்குமானால் முதலாவது பரிசுத்தப்படுத்தும். ஆமீன் சொல்லுங்கள். முதலாவது பரிசுத்தப்படுத்தும். யார் மேலே அபிஷேகம் இருக்கிறதோ சகோதரா, யார் மேலே சகோதரி அபிஷேகம் இருக்கிறதோ முதலாவது என்ன செய்யும்? பரிசுத்தப்படுத்தும். இரண்டாவதாக 10வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் 11ஐயும் வாசிக்க கேட்போம். பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி. இங்க பாருங்க, மனுஷனை மாத்திரம் பரிசுத்தப்படுத்துகிறது இல்லை, அபிஷேக தைலம் என்னென்னத்தை பரிசுத்தப்படுத்துகிறது? வாசஸ்தலத்தை, உங்களோட வீட்டை பரிசுத்தப்படுத்துகிறது என்ன தெரியுமா? அபிஷேகம். ஹல்லேலூயா. உங்களோட வீட்டை நாங்கள் பாடுகிறோம், வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. ஒரு சூனியம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். உங்கள் வீட்டில் அபிஷேகம் இருக்குமானால், நிலை கால்களில் அபிஷேகம் இருக்குமானால், வந்த சத்ருவின் வல்லமை திரும்பி ஓடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமீன் சொல்லுங்க. ஏன் தேவன் உங்களை மாத்திரம் பரிசுத்தப்படுத்துகிறது மாத்திரமல்ல, உங்களுடைய வீட்டை பரிசுத்தப்படுத்துகிறார். எத்தனை பேருடைய வீடு பரிசுத்தமாய் இருக்கிறது? எத்தனை பேருடைய வீடு பரிசுத்தமாய் இருக்கிறது? எத்தனையோ பேருடைய வீட்டில் ஆல்கஹால் இருக்கிறது. யோசித்து பாருங்கள். எத்தனையோ பேருடைய வீட்டில் சினிமா காரியங்கள் இருக்கிறது.
அங்கே அபிஷேகம் இருக்குமானால் முதலாவது அவைகள் குப்பைக்குள்ளே போகும். ஆமீன் சொல்லுங்கள். அபிஷேகம் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது மாத்திரமல்ல, உங்கள் வீட்டை பரிசுத்தப்படுத்த. ஆமீன் சொல்லுங்களேன். உங்களோட வீடு அங்கே இருக்கவன் உங்களோட வீட்டுக்குள்ளே வருகிற பொழுது, ஒரு அபிஷேகம் நிறைந்தவனுடைய வீட்டுக்குள்ளே வருகிற பொழுது அவர்கள் அபிஷேகத்தை உணர்வார்கள். உங்களுடைய வீட்டில் உங்கள் மேலே அபிஷேகம் இருந்து அந்த வீட்டில் அபிஷேகம் இருக்குமானால் அந்த வீடு பரிசுத்தமாய் காணப்படும். இந்த 2014ஆம் ஆண்டு நீங்கள் மாத்திரம் பரிசுத்தம் அல்ல, உங்கள் மேலே அபிஷேகம் மாத்திரம் அல்ல, உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்கள். உங்களுடைய வீட்டில் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் இருக்காது. ஆமேன். சில பேர் பெரிய 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 பட்டயத்தை வச்சிருப்பார்கள். இதுக்கும் ஒரு கைகாவலுக்கு. அல்லேலூயா. அவ ஏற்கனவே ஒரு கைகாவலுக்கு தேவனை நம்பவில்லை, ஆற வச்சிருக்கிறீங்க. இல்லை பாஸ்டர், அது அப்படி இருந்தால் ஒரு 2 பேர் பக்கத்து நிற்கிற மாதிரி. சில பேர் ஒரு ஒரு பழைய துவக்க வாங்கி வச்சிருப்பீங்க. இதெல்லாம் வீட்டில் அபிஷேகம் இருந்தால் இதில் ஒன்றும் இருக்காது. தேவன் மேலே நம்பிக்கையாக இருப்பீங்க. தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமீன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. முதலாவது தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அதற்காகத்தான் எண்ணெயை தேவன் ஊற்றுகிறார். அது நிரம்பி வழிகிறது. எத்தனை பேர் இந்த 2014ஆம் ஆண்டு பாஸ்டர் என்ற தலையை டெய்லி காலையில் எழும்பின உடனே நான் கண்ணாடியை பார்க்கிறேனே இல்லையோ, டீ குடிக்கிறேனே இல்லையோ, ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி என் தலையை நான் கொடுக்க போகிறேன் என்று எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்க. காலையில் எழுந்தவுடனே கர்த்தரிடத்தில் கொடுங்க, ஆண்டவரே இன்றைக்கு என்னை நிரப்புகிற பொழுது நீங்கள் பரிசுத்தமாக இருப்பீர்கள். நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு ரகசியம் சொல்லுகிறேன் கேளுங்கள். உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமாய் மாறுவார்கள். உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமாய் மாறுவார்கள். உங்களுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் மாறுவார்கள். 2வது உங்களுடைய வீடு பரிசுத்தமாய் மாறும். அல்லேலூயா. ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேளுங்க. அபிஷேகம் நிரம்பி வழிகிற பொழுது எங்களோட வாய் பரிசுத்தமாய் மாறும். இந்த வாய் மாத்திரம் பரிசுத்தமாக மாறிட்டு வச்சுக்கொள்ளுங்க, இந்த உலகமே பரிசுத்தமாய் மாறிடும். இந்த உலகத்தையே கரப்படுத்துகிறது இந்த வாய்கள் தான். ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று இந்த வருஷத்தில் விரும்பி இருக்கிறார். பெரிதென்றால் என்ன தெரியுமா? உங்களை தேவன் மாற்றுகிறது தான். அல்லேலூயா. ஒரு பேதுரு, சாதாரணமாக இருந்த ஒரு பேதுருவை தேவன் மாற்றினார். அந்த பேதுரு ஒரு சிறிய செய்தி கொடுத்தான். ஒரு பெரிய பவர்ஃபுல்லான செய்தி இல்லை. அந்த செய்தி எப்பேற்பட்ட செய்தி என்றா குத்துகிற செய்தி. என்ன செய்தி? குத்துகிற. இயேசுவை நீங்கள் தாண்டா கொலை பண்ணினீங்க, இதுதான் செய்தி. இதை கேட்ட உடனே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அபிஷேகம். காரணம் என்ன தெரியுமா? அபிஷேகம். நானா நீயா என்று சீசர்கள் போட்டி போட்டு கொண்டிருந்தார்கள். இயேசுவுக்கு வலது பக்கத்தில் இருக்கிறது நானா, அல்லது பெரிய ஆள் நானா, பெரிய பாஸ்டர் நானா, பெரிய மூப்பர் நானா என்று என்ன செய்தார்களாம்? போட்டி போட்டு கொண்டிருந்தவர்கள் 11 பேரும் ஒருமனப்பட்டு ஒன்றாய் நிற்கிற பொழுது ஒரு எழுப்புதல் வந்தது. காரணம் என்ன தெரியுமா? அபிஷேகம். தேவன் உங்களை மாத்திரம் பரிசுத்தப்படுத்துகிறவர் அல்ல, உங்கள் வீட்டை பரிசுத்தப்படுத்துகிறவர் அல்ல. 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதில் கொஞ்சம் எடுத்து, அந்த அபிஷேக தைலத்தில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் 7 தரம் தெளித்து பலிபீடத்தையும் அதன் சகல பனிமூட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் பண்ணி. நல்ல கவனமாய் கேளுங்கள். உங்களை மாத்திரம் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தவில்லை, உங்கள் வீட்டை மாத்திரம் பரிசுத்தப்படுத்தவில்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமீன் சொல்லுங்க. சத்தமாய் ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்க வீட்டில் இருக்கிற வாகனத்தை பரிசுத்தப்படுத்துகிறார் தேவன். உங்க வீட்டில் இருக்கிற கபட்டை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். ஆலயத்தில் இருக்கிற இந்த புல்பிட்டை, இந்த பிரசங்க பீடத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். இங்கே வந்து நிற்கிற இடத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த வாசலை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். பின்வாசலை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமீன் சொல்லுங்கள். அப்ப தேவனுடைய அபிஷேகம் என்ன செய்கிறது? எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. 2வதாக எங்களுடைய வீட்டை பரிசுத்தப்படுத்துகிறது. 3வதாக எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துகிறது. அது மாத்திரமில்லை, இந்த அபிஷேகம் என்ன செய்கிறது என்றால், சங்கீதம் 133 2வது வசனமும் 3வது வசனத்தையும் பார்ப்பீர்களாயிருந்தால்,
2 3 வாசியுங்கள். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும், தாடியிலே வடிந்து அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான இந்த நீங்க போட்டிருக்கிற ஜாக்கெட்டுக்கு மேல இறங்கி நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும். நல்ல கவனமாய் கேளுங்கள். இந்த அபிஷேகத்தை தேவன் உங்கள் மேல ஊற்றி இதை வழிய வைத்து உங்களை மாற்றி ஆசீர்வதிக்கிறார் தேவன். அடுத்தது ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஜீவன் என்ன தெரியுமா? உண்மையான ஒரு காரியம். ஜீவன் இல்லாதது அது மரித்து போனது. ஜீவன் உள்ளது அது உயிரோடு இருக்கிறது. தேவன் உங்கள் தலையில் எண்ணெயை ஊற்றி உங்களை பரிசுத்தப்படுத்துறது மாத்திரமல்ல, உங்களுடைய வீட்டை பரிசுத்தப்படுத்துறது மாத்திரமல்ல, உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துறது மாத்திரமல்ல, உங்களோட வாழ்க்கையை மாற்றி உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறது அபிஷேகம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷத்தில் கவனமாய் கேளுங்கள் இந்த வார்த்தையை. இந்த வருஷத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாரும் கேட்குறீங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் பிரச்சனைகளை தீரும், என்னுடைய குடும்ப காரியத்தை பாரும் எல்லாம் சொல்றீங்க. பட் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உன்னை பரிசுத்தப்படுத்த முதலாவது. அதற்கு என்ன தேவை? அபிஷேகம் தேவை. அதை வாஞ்சி, அந்த அபிஷேகத்தை வாஞ்சி அந்த அபிஷேகம் வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்பி பாவங்கள் அறிக்கையிட்டு விசுவாசித்து முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது இந்த அபிஷேகத்தை தேவன் உங்கள் மேலே ஊற்றுகிறார். இந்த ஆண்டு என்ன ஆண்டு? அபிஷேக ஆண்டு. உங்களோட வாழ்க்கை தனிப்பட்ட உங்களோட வாழ்க்கையில் வீட்டு தலைவன் மேலே ஒரு அபிஷேகம் காணப்படட்டும், வீட்டு தலைவியின் மேலே ஒரு அபிஷேகம் காணப்படட்டும், வீட்டிலே ஒரு அபிஷேகம் காணப்படட்டும். எல்லா பொருட்களையும் உங்களோட காரில் யார் ஏறுகிறார்களோ அங்கே ஒரு அபிஷேகத்தை உணரட்டும். ஆமேன். எத்தனையோ பரிசுத்தவான்கள் குதிரை வண்டியில் போகிற பொழுது அதற்குள்ளே ஏறினவர்கள் அழுது புலம்பி தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்களாம். காரணம் என்ன? அபிஷேகம். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனையோ பேர் இரவு பகலாய் ஒரே இடத்துல இருந்து அழுது கொண்டிருந்தார்கள். காரணம் அபிஷேகம். சில பேருக்கு நாட்களில் போகாமல் எத்தனை நாள் இருந்து ஜெபித்தேன் என்று தெரியாத அளவுக்கு இருந்து ஜெபித்து இருக்கிறார்கள். காரணம் அபிஷேகம். அபிஷேகம் பெரிய காரியங்களை செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது அபிஷேகம் தான். எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது அபிஷேகம். அது மாத்திரமில்லை, எங்களுடைய வாழ்க்கையில் ஜீவனை கொண்டு வருகிறது அபிஷேகம். எங்களோட வாழ்க்கையில் ஜீவனை கொண்டு வருகிறது அபிஷேகம். எங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது அபிஷேகம். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? ஒரு சில பேர் தான் சொல்றீங்க ஆசீர்வாதம் வேணும்ங்கிறவர்கள் எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ பாருங்க, 3 காரியத்தை நாங்கள் பார்த்துட்டோம். 2 காரியத்தை, 3வது காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். லூக்காவுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. நல்ல கவனமாய் கேளுங்கள். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். எங்கள் மேலே அபிஷேகம் இருக்கிறது அல்லவா? இது ஏன் இருக்கிறது என்று சொன்னால், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. நல்ல கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தினார், சந்தோஷம். உங்களோட வீட்டை பரிசுத்தப்படுத்தினார், சந்தோஷம். உங்களோட வாகனங்களை பரிசுத்தப்படுத்தினார். ஏன்? எல்லாவற்றையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தினார், சந்தோஷம். உங்களோட வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார், சந்தோஷம். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார், சந்தோஷம். இதோடு மாத்திரம் இருக்கிறதற்காக அபிஷேகம் அருளப்படவில்லை. ஏன் அபிஷேகம் என்று சொன்னால், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த வருஷத்தில் இதை உணர போறீங்க? என் மேலே இருக்கிறது பரிசுத்தம் ஆக்குறதற்கு மாத்திரமல்ல, வீட்டை பரிசுத்தம் ஆக்குறதற்கல்ல, இன்னும் தேவன் அநேக காரியங்களை செய்கிறதற்காக என்னை அபிஷேகித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி தெரியுமா? விசுவாசத்தினால. ஏனென்றால் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்.
விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். விசுவாசிக்கிறவனுக்கு அற்புதங்கள் நடக்கும். விசுவாசிக்கிறவன் உலகத்தை ஜெயிப்பான். விசுவாசிக்கிறவனை கடைசி நாளிலே நீங்க செத்து போயிருவீங்க, உங்களை அடக்கம் பண்ணிடுவாங்க. அது பல ஆண்டுகளாக போயிடும், எவ்வளவு காலம்னு சொல்ல முடியாது. பட் விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் ஒரு நாளைக்கு எழும்புவீர்கள். ஆமீன் சொல்லுங்க. எழும்புவீர்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எழும்புவீர்கள். தேவன் உங்களை எழுப்புவார். தேவன் உங்களை எழுப்புவார். அதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? விசுவாசம். ஆமீன் சொல்லுங்கள். இங்கே பாருங்க, உங்கள் மேலே அபிஷேகம் இருக்கிறதா? எத்தனை பேர் என் மேலே அபிஷேகம் வர வேண்டும், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, அடுத்ததை வாசியுங்கள். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். நல்லா கேளுங்கள். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்றது மாத்திரமல்ல, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க. எத்தனை பேர் இருதயம் நறுங்குண்டு போய் இருக்கிறார்கள்? எப்படி இருக்கிறாங்க? சத்தமாய் சொல்லுங்க. இருதயம் நறுங்குண்டு நொறுங்கி போய் இருக்கிறார்கள். அவர்களை குணமாக்கத்தான் அபிஷேகம். சில பேர் நினைக்கிறது, என்னை பரிசுத்தப்படுத்த, என்னை ஆசீர்வதிக்க, எனக்குள்ள ஜீவனை கொண்டு வர, எனக்குள்ள இன்பத்தை கொண்டு வர, எனக்குள்ள நன்மையை கொண்டு வர. நோ நோ நோ. அது மாத்திரமல்ல, அது மாத்திரமன்று தான் அநேகர் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் மேலே இருக்கிறது, நான் இருக்கிற கிராமத்தில், நான் இருக்கிற ஊரில் போய் இன்றைக்கு 4 பேருக்கு நான் சுவிசேஷத்தை சொல்ல போகிறேன். இந்த ஜனவரி மாதத்திலேயே. ஏனென்றால் அபிஷேகம் இருந்தால் நீங்கள் சும்மா இருக்கவே மாட்டீங்க. அபிஷேகம் இருக்கிறவர் வீடு வீடாக ஏறிக்கொண்டே இருப்பார். ரட்சிக்கப்படுகிறானோ ரட்சிக்கப்படவில்லையோ சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சொல்ல 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 தேவனுடைய ராஜ்யம் வந்து கொண்டே இருக்கும். எனக்கு ஒருவர் சொன்னதினால நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் உங்களுக்கு சொன்னதினால நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? உங்களுக்கு சொல்லி ஆல்ரெடி ஆண்டவர் இயேசு நேரம் வந்து சொன்னாரா? சொல்லுங்க. எப்படி சொன்னார்கள்? உங்களுக்கு இன்னொருவர் சொன்னார். சொன்னதினால நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அதுபோல தேவன் எங்கள் மேலே அபிஷேகத்தை வைக்கிறார். ஏன் தெரியுமா? சுவிசேஷத்தை சொல்ல, நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறுமைப்பட்டவர்களை விடுதலையும். சிறுமைப்பட்டவர்களுக்கு, சிறைப்பட்டு இருக்கிறவர்களுக்கு என்னவாமுங்க? ஆத்த கையில் விடுதலை இருக்கிறது. சத்தமாய் சொல்லுங்க. உங்கள் கையில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் உங்கள் மேலே அபிஷேகம் இருந்தால் நீங்கள் போய், வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு இயேசு மேலே இருந்தது. அதனாலே அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்க, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க. இன்றைக்கு கர்த்தர் என்னையும் உங்களையும் அபிஷேகித்து இருக்கிறார். அந்த அபிஷேகமானது தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஜனவரி மாதத்தில் இன்றைக்கு 1ஆம் தேதி, இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கிறதோ ஒரு 5 குடும்பத்தையாவது நான் போய் சந்திக்க வேண்டும். எத்தனை குடும்பம்? 5, 10, 20 நீங்கள் சந்திக்க வேண்டாம் என்று சொல்லலை. குறைஞ்சது 5 குடும்பமாவது அவர்களை ஜெபித்து அவர்களை போய் சந்திக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்கள். அப்படி செய்கிற பொழுது என்ன நடக்கிறது? உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் கூடுகிறது. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் புதுப்பிக்கப்படுகிறது. உங்களுடைய அபிஷேகம் வளருகிறது. ஏனென்றால் தேவன் அபிஷேகத்தை தேக்கி வைத்திருக்கிறதற்காக உங்களுக்கு தரவில்லை, உபயோகப்படுத்தும்படி தந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்கள். முதலாவது எங்களை பரிசுத்தப்படுத்த, 2வது எங்களை வீட்டை பரிசுத்தப்படுத்த, 3வது எங்களுக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்த, 4வது எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி எங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை தேவன் கொண்டு வர. சிலர் நினைக்கிறீர்கள் ஆசீர்வாதம் என்னால் உண்டானதன்று. வேதம் சொல்லுகிறது, ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆசீர்வதிக்கிறவர். யார் நினைக்கிறீங்களோ, வசனத்தை கவனியுங்க, என்னையே பாருங்க, வசனத்தை கவனியுங்க. யார் நினைக்கிறீர்களோ இந்த ஆசீர்வாதம் அவரால் வந்தது, இவரால் வந்தது என்று, அந்த ஆசீர்வாதம் கனகாலம் நிற்காது, உங்களை விட்டு கடந்து போய்விடும். ஒன்றை மாத்திரம் சொல்லுங்கள், இது தேவனால் உண்டானது. உண்டானது ஒன்றும் அவரால் உண்டாகாமல் இல்லை. எல்லாமே யாரால் உண்டானது? அவர்தான் ஒருவர். உங்களை படைத்தவர் அவர்தான், உங்களை காக்கிறவர் அவர்தான், உங்களை நடத்துகிறவர் அவர்தான், உங்களை ஆசீர்வதிக்கிறவர் அவர்தான். ஆமீன் சொல்லுங்கள். இருதயம் நறுங்குண்டு போய் இருக்கிற மக்களை
இருதயம் நறுங்குண்டு போய் இருக்கிற மக்களை, இருதயம் நறுங்குண்டு போய் இருக்கிற மக்களை குணமாக்குறது யார் தெரியுமா? நீங்கள் தான். சொல்லுங்கள், நான் என்று சொல்லுங்கள். என்னோட பேசுங்க, நான் என்று சொல்லுங்க. நான் தான். ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் ஒரு வீட்டில் போனால் அங்கே நறுங்குண்டு போய் இருக்கிற மக்களுக்கு தேவனுடைய வல்லமையை கொடுத்து எண்ணெயை பூசி அந்த அபிஷேகத்தை, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை அவர்கள் மேலே பூசுவீங்க. பாடுகிறோம், எண்ணெய் பூசி காயங்கள் ஆற்றியே. அடுத்தது ஆமென். மரண தருவாயில் என்னை அவர் கண்டாரன்றோ எரிகோ நகர் வீதிகளிலே. என்றும் நல்ல இயேசு, எங்கட இயேசு, கவனிங்க, எங்கட இயேசு எங்கட மனப்புண்ணில் எண்ணெயை ஊற்றுகிறார். அதனால தான் எங்கட உள்ளம் என்ன செய்யுது? எங்கட உள்ளம் என்ன செய்யுது? ஓ பாடுகிறோம், என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுது, இயேசு என்னை ரட்சித்தார், நான் ஆடி பாடுவேன். ஏன் ஆடி பாடுறீங்க தெரியுமா? தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்ததுனால. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கவனமாய் கேளுங்கள். தேவன் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. அப்போ நீங்கள் பார்ப்பீங்க, யார் தரித்திரர்? இந்த சுவிட்சர்லாண்டில் இருக்கிற அத்தனை பேரும், இயேசுவை அறியாத அத்தனை பேரும் தரித்திரர்கள். அவர்களுடைய பணத்தில் அவர்கள் கோடீஸ்வரராக இருக்கலாம், படிப்பிலே அவர்கள் பெரியவர்களாக இருக்கலாம், அறிவிலே அவர்கள் பெரியவராக இருக்கலாம், பெரிய மேன்மக்களாக இருக்கலாம். இயேசு இல்லாத மக்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், அவர்கள் தரித்திரர்கள். இயேசுவை அறிகிற பொழுதுதான் அவர்களுடைய ஜீவன் உண்டாகிறது. ஆகவே தரித்திரருக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லவும், நறுங்குண்ட இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடர்கள் பார்வையையும். இன்றைக்கு எத்தனையோ பேர் கண்கள் இருக்கிறது, அவர்கள் குருடராகவே இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இயேசு என்றால் யார் என்று தெரியாது. அவர்களுக்கு சத்தியம் தெரியாததுனால வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் அவர்களுடைய கண்களை என்னாக்கி வச்சிருக்கிறான்? குருடாக்கி வச்சிருக்கிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம், ஒருவர் கிறிஸ்தவர் என்று சொன்னால், ஒரு அபிஷேகம் இருக்கு என்று சொன்னால், அவருடைய பேச்சே காரியங்களை வாய்க்க பண்ணும். ஆமீன் சொல்லுங்க. ஏனென்றால் தேவன் அவர்களை மாற்றுகிறார். நீங்கள் மாறாமல், நீங்கள் நல்ல ஒரு சாட்சியாக இல்லாமல் உங்கள் மேலே அபிஷேகம் இருக்கின்றால் யாருமே நம்ப மாட்டார்கள். உங்களுடைய பேச்சை பார்த்து, உங்களுடைய நடக்கையை பார்த்து, உங்களுடைய செயலை பார்த்து, ஹல்லேலூயா, உங்களுடைய கீழ்ப்படிதலை பார்த்து சொல்வார்கள், ஓ இந்த மனிதன் எவ்வளவு அபிஷேகம் உள்ள மனிதனாய் இருக்கிறான், அபிஷேகம் அவனை வழிநடத்துகிறது என்று சொல்லுவார்கள். ஆகவே அபிஷேகம் உங்களை பரிசுத்தப்படுத்துறதல்ல, வீட்டை பரிசுத்தப்படுத்துறதல்ல, எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துறதல்ல, உங்களை ஆசீர்வதிக்கிறதல்ல, உங்களை மாற்றுகிறதல்ல, உங்களை ஜீவனை தருகிறது மாத்திரமல்ல, சுவிசேஷம் சொல்ல வைக்கிறதும் அபிஷேகம்தான். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க, இந்த வருஷத்தில், இந்த 2014 நான் அநேக வீடுகளுக்குள்ளே கடந்து போவேன்? எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை பேர் சொல்கிறீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, நான் அநேக வீடுகளை ஏறி அநேகரை சந்தித்து அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்ல போகிறேன். ஆண்டவரே, நாசரேயன் ஆகிய இயேசுவின் நாமத்தினால, கர்த்தருடைய வல்லமையினால, நல்ல வல்லமையினால, கர்த்தருடைய கிருபையினால, என் மேலே இருக்கிற அபிஷேகத்தினாலே ஆண்டவரே, அபிஷேகத்தினாலே ஆண்டவரே, நான் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்ல போகிறேனப்பா. இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க போகிறேனப்பா. சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க போகிறேன் ஆண்டவரே. குருடர்கள் பார்வையடைய போகிறார்கள் ஆண்டவரே. நாசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு சொன்னது போல ஆண்டவரே, இயேசு சொன்னது போல ஆண்டவரே, எங்கள் மேல தேவனாடு ஆவி ஆனவர் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, குருடர்களை பார்வையடைய செய்ய, சத்தியத்தை மறைத்து குருடராக்கி வைத்திருக்கிற மக்களை பார்வையடைய பண்ணுகிறதுக்காக எங்கள் மேலே அபிஷேகத்தை தேவன் தந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு பெரிய நன்றி செலுத்துங்க. ஆமென். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசுவை தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஏன் என்று சொன்னால், வாசிக்க கேட்போம். நாசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே. நல்லா கவனமாய் கேளுங்கள். எத்தனை பேர் மேல தேவன் அபிஷேகத்தை வைக்கிறாரோ அவர்களோட தேவன் இருப்பார். அபிஷேகம் என்ன தெரியுமா?
தேவாதி தேவன். ஆமென். சத்தமாய் சொல்லுங்க. தேவாதி தேவன். மோசேயை சீனாய் மலையில் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அவருடைய முகங்கள் எல்லாம் என்ன செய்தது? மாறினது, பிரகாசமாய் மாறினது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இங்கே பாருங்க, தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினாலேயும் வல்லமையினாலேயும் என்ன செய்தாருங்க? அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணினதுனால தேவன் அவருடன் கூட இருந்தார். உங்களை அபிஷேகம் பண்ணினால் உங்கள் மேலே யார் கூட இருப்பார்? சத்தமாய் சொல்லுங்க. யார் இருக்கிறது? சத்தமாய் சொல்லுங்க. தேவன் உங்களோட கூட இருப்பார். இங்கே கவனிங்க. என்னை பாருங்கள். யார் உங்களோட கூட இருக்கிறது? எத்தனை பேருக்கு தேவன் கூட இருக்க வேண்டாம்? தேவன் யார் தெரியுமா? அவர்தான் நட்சத்திரங்களை பேர் சொல்லி கூப்பிடுகிறவர். அவர்தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அவர்தான் சந்திரனையும் சூரியனையும் உருவாக்கின தேவன். அவர்தான் சமுத்திரத்தை உருவாக்கினவர், சமுத்திரத்தை குலுக்கிறவர், சமுத்திரத்தை பார்த்து இறையாதே அமிதலாய் இரண்டு கட்டளையிடுகிற தேவன். அவர் சாதாரணமான தேவன் அல்ல. அவர் உங்கள் மேலே கூட இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்த நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவன் உங்களோட கூட இருப்பார். அபிஷேகம் சாதாரணமான காரியம் அல்ல. இந்த ஆண்டு 2014ஆம் ஆண்டு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தினால உங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும். சபைக்கு நன்மை உண்டாக வேண்டும். உங்களுடைய ஊரில் இருக்கிற இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும். உங்களிடத்தில் தேடி வர வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தில் ஏதாவது ஒரு காரியமாக இருந்தால் தீர்க்கதரிசியின் வீட்டை என்ன செய்வார்கள்? தேடி போவார்கள். உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கிற கிராமமாக இருக்கலாம், சிட்டியாக இருக்கலாம், அங்கே ஏதாவது ஒரு காரியம் ஒருவனுக்கு அசுத்தாவி பிடித்து விட்டால் உங்கள் வீட்டை தேடி வர வேண்டும். வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டும், இவருக்கு அசுத்தாவி பிடித்து இருக்கிறது, வைத்தியரிடத்திலே கொண்டு போனோம் சுகமாகவில்லை, மாந்திரிகத்திடம் கொண்டு போனோம் சுகமாகவில்லை, உங்கள் மேலே அபிஷேகம் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம், நீங்கள் இவரை ஜெபம் பண்ணி விடுதலையாக்குங்கள் என்று சொல்லுகிற பொழுது, நீங்கள் கரங்களை நீட்டி ஜெபிக்கிற பொழுது அவர் விடுதலை ஆக வேண்டும். இது நடக்க வேண்டும் உங்களோட வாழ்க்கையில். ஆமீன் சொல்லுங்கள். அதற்குத்தான் கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அதற்குத்தான் உங்களுடைய வீட்டை பரிசுத்தப்படுத்துகிறார். அதற்காகத்தான் உங்களுடைய வீட்டில் இருக்கிற சகலவற்றையும் பரிசுத்தப்படுத்துகிறார். அதற்காகத்தான் உங்கள் மேலே வழிய வைத்து உங்களோட வாழ்க்கையை மாற்றி உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தருகிறார். ஆமீன் சொல்லுங்கள். அப்படி செய்கிற பொழுது தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறீர்கள், ஜனங்களை விடுதலை ஆக்குறீர்கள், கட்டுண்ட ஜனங்களை, இருதயம் நொறுங்குண்ட ஜனங்களை விடுதலை ஆக்குறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அவ்வளமாக இந்த ஆண்டு உங்களுக்கு செய்ய போகிறார். எத்தனை வருஷமாக நீங்கள் ஜெபிக்கிறீங்க? உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு இன்னொருவர் அல்ல, உங்களோட வாழ்க்கையில் நீங்களே, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகமே உங்களுக்குள்ள பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யட்டும். ஆமேன். இங்கே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, தேவன் உங்களோட கூட இருக்க என்ன செய்ய வேண்டும்? அபிஷேகம். தேவன் உங்களோட கூட இருக்க அபிஷேகம். வாசியுங்கள். நாசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியாலே அவர் நன்மை செய்கிறவராக, நன்மை செய்கிறவராயும். உங்கள் மேலே அபிஷேகம் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா? நன்மை. ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டீங்க. ஒரு நாளும் ஒருபோதும் தீமை செய்யவே மாட்டீங்க, நன்மை தான் செய்வீங்க. ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நன்மை செய்யணும்னு ஆசை இருக்குது, ஆனால் செய்ய முடியல? ஏன் தெரியுமா? அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் இருந்தால் நன்மை செய்வீங்க. ஹல்லேலூயா. நன்மை என்றால் என்ன? 2 பேரை கொலை செய்வது நன்மையா? சத்தமாய் சொல்லுங்கள். நன்மை செய்கிறது என்றால் என்ன? நன்மை செய்கிறது என்றால் என்ன சொல்லுங்கள் யாராவது. இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். நன்மை என்ன தெரியுமா? வாசியுங்கள் கீழே. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரி. நீங்கள் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிவீர்கள் உங்கள் மேல் அபிஷேகம் இருந்தால். அவர் நன்மை செய்கிறவராயும், நன்மை செய்கிறவராயும், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும், பிசாசின் வல்லமையில் பிடிபட்டிருக்கிற அனைவரையும் குணமாக்குகிறவராயும். நீங்க அதைத்தான் செய்வீங்க. அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க. பெரிய நன்மை ஒரு மனிதனை விடுதலை ஆக்குறது. ஒரு மனிதனை விடுதலை ஆக்குறது ஒரு பெரிய நன்மை. ஒரு மனிதனை கர்த்தருக்குள்ளே நடத்துகிறது பெரிய நன்மை. ஒரு மனிதனை பலவீனப்படுத்தாமல் பலப்படுத்துறது பெரிய நன்மை. அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க.
பலவீனப்படுத்துறதல்ல, உங்களுடைய வாயின் வார்த்தைகளால் மற்றவர்களை பலவீனப்படுத்துறதல்ல, பலப்படுத்துகிறது. ஆமீன் சொல்லுங்க. என்ன செய்கிறது? பலப்பட. அதனால் பாடுகிறோம், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் உங்களுக்குள்ள வார்த்தை இருந்தால், உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்தால், அல்லேலூயா, என்ன செய்வீங்க? உங்களுக்குள்ள வல்லமை இருந்தால் என்ன செய்வீங்க? மறுபடியும் பலப்படுத்துவீங்க. ஆமீன். எத்தனை பேர் பலப்படுத்துவீங்க? பலப்படுத்துகிறவர்கள் அபிஷேகம் உள்ளவர்கள். பலவீனப்படுத்துகிறவர்கள், சில பேருக்கு நன்மையை சொன்னாலே பலவீனம் போல தெரியும். சில பேருக்கு ஒன்று சொல்லி திருத்த இயலாது. எல்லாரும் ராஜாக்கள். எல்லாரையும் பாருங்கள் சொல்லுவாங்க. அந்த இங்கே பேர்டில் இருக்கிற புண்ட சப்தில் 7 பேரில் நான் ஒரு ஆள். எல்லாரும் 7 பேரில் ஒரு ஆக்கள். ஒன்றுமே சொல்லல, அதெல்லாம் நாங்கள் தான் பிரசிடென்ட்மார். அப்படி அல்ல. தாவீது என்ன சொல்லுகிறான்? தாவீது என்ன சொல்லுகிறான்? என் போதகர் என்னை குட்டட்டும், அல்லேலூயா, என் ஆசாரியன் என்னை குட்டட்டும், என்னை குட்டட்டும். அது எனக்கு என்னவா தோணும்? என்னவா வருகிறதாம்? சத்தமாக சொல்லுங்க. அது என்னவா இருக்கிறது? எனக்கு குட்டுறது என்னவா இருக்கிறது? என் தலையில் எண்ணெய். எண்ணெய்ண்டா என்ன தெரியுமா? அபிஷேகம். அதுதான். அப்படி சொல்கிற பொழுது, என்னை கடிந்து கொள்ளுகிற பொழுது, நான் கீழ்ப்படுகிற பொழுது எனக்கு அது ஆசீர்வாதமாக மாறும். ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் அப்படி கீழ்ப்படுவீங்க? எத்தனை பேர் சொல்லுகிற பொழுது அதுக்கு அதை ஏற்றுக்கொள்ளுவீங்க? சில பேர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டீங்க. ஏற்றுக்கொள்ள விருப்பமே கிடையாது. ஏற்றுக்கொள்ள சில பேருக்கு விருப்பம் இல்லை. அப்பொழுது என்ன செய்கிறீங்க தெரியுமா? அபிஷேகத்தை நீங்கள் புறம்பே தள்ளுறீங்க. ஆமேன். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? நாசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலே வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது மாத்திரமில்லை, பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற அனைவரையும் விடுதலை ஆக்கினார். வாசிங்க சொஸ்தமாக்கி. அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். எத்தனை பேர் மேலே அபிஷேகம் இருக்கிறது? நீங்க நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிவீங்க. கோல் மூட்டுகிறவராய் சுற்றித் திரிய மாட்டீங்க. குறை சொல்லுகிறவர்களாய் சுற்றித் திரிய மாட்டீங்க. நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிவீங்க. ஒரு வீட்டில் போய் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே அவளை நடத்திட்டு கடந்து போவீங்க. மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய், மற்றவர்களை துன்பப்படுத்துகிறவர்களாய் அல்ல. மற்றவர்களை துன்பப்படுத்துகிறவர் பிசாசு, மற்றவர்களை சமாதானப்படுத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு. ஆமீன் சொல்லுங்கள். உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குமானால் மற்றவர்களுக்கு ஆறுதல் கொண்டு வருவீர்கள், மற்றவர்களுக்கு ஆறுதலை கொண்டு வருவீர்கள், மற்றவர்களுக்கு தேறுதலை கொண்டு வருவீர்கள். இங்கே பாருங்கள், இயேசு வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் தேவன் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடியினால அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். எத்தனை பேருக்கு நன்மை செய்கிற எண்ணம் இருக்கிறது? ஆமீன் சொல்லலையே. நன்மை செய்யுங்க, ஏழைகளுக்கு இறங்குங்க, ஏழைகளுக்கு இறங்குங்க, ஏழைகளுக்கு இறங்குங்க. ஏழைகளுக்கு இறங்குற பொழுது அது நன்மை. விதவைகளை போஷிக்கிற பொழுது நன்மை. கல்வி கற்க முடியாதவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிற பொழுது ஒரு நன்மை. வியாதியாக இருக்கிறவர்களுக்கு ஒரு உதவி செய்கிறது நன்மை. ஆமீன் சொல்லுங்க. இதுக்கு அபிஷேகம் தேவை. இந்த அபிஷேகத்தினால தான் இந்த உலகத்தில் அநேகர் இருண்டு போன தேசங்களுக்கு மிஷனரிகளாய் கடந்து போனார்கள். அவர்கள் மேலே அபிஷேகம் இருந்தது. அவர்கள் மேலே தியாகம் செய்வார்கள். அபிஷேகம் உள்ளவர்கள். சில பேருக்கு ஏதாவது சொல்லி பாருங்க, இன்ன இடத்துக்கு போங்க, என்னால் முடியாது, இன்ன இடத்துக்கு வாங்க, என்னால் முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, அவர்களுக்கு அபிஷேகம் இல்லை என்றுதான் அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் இருந்தால் இயேசு சுற்றி திரிவார். சத்தமாக சொல்லுங்க, என்ன செய்யுங்க? சுற்றி திரிவார். இயேசு கிறிஸ்து என்னத்தில் கார்லையா போனார்? சொல்லுங்க, இயேசு என்னத்தில் போனார்? நடந்தே திரிஞ்சார். நடந்தே தெரியும். ஆண்டவர் உங்களுக்கு கார் கொடுத்துருக்கிறார். ஆனால் சொல்லுவீங்க, எனக்கு டைம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை, நான் நேரம் இல்லை. ஆனால் வேதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமில் எல்லா கிராமங்களிலேயும் சுற்றி, இஸ்ரவேல் தேசத்தில் சுற்றி 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 என்ன செய்தார்? ஊழியம் பண்ணினார். ஒரு கடலை கடந்து போகிறதற்கு படகில் ஏறினார். ஆமென். பவுல் அப்போஸ்தலன் எருசலேமில் இருந்து இல்லிருக்கும் வரையும் ஊழியம் செய்தான். ஐரோப்பா தேசங்களிலே வந்தான். எப்படி வந்திருப்பான் யோசித்து பாருங்கள். சின்ன ஒரு போட்டில் வந்திருப்பான். கடல்களை கடந்து நடைப்பிரயாணமாய் குதிரைகளின் மேலே அவன் வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்திருப்பான். காரணம் என்ன தெரியுமா? அபிஷேகம். அபிஷேகம் தியாகத்தை கொண்டு வர. அதான் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்.
அபிஷேகம் தேசம் தேசமாய் கடந்து போக செய்யும். இன்றைக்கும் எத்தனையோ மிஷனரிகள் முஸ்லீம் நாடுகளுக்கு, அரபு தேசங்களுக்கு தங்களுடைய ஜீவனை அர்ப்பணித்து போய் அந்த இடங்களில் சிறையில் இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன? நன்மை செய்கிறவர்களாய் சுற்றித் திரிகிறார்கள். எத்தனையோ இஸ்லாமியர்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். எத்தனையோ புத்த மத துறவிகள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். தீபத்தில் எத்தனையோ பிக்குகள், எத்தனையோ பெரிய வைராக்கியமானவர்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். காரணம் என்ன? நன்மை செய்கிறவர்களாய் சுற்றித் திரிகிறார்கள். ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிய விருப்பம் இருக்கிறது? விருப்பம் உள்ளவர்கள் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் போகாட்டிலும் விருப்பம் இருந்தாலே போதும். ஏன்னா சும்மா விருப்பம்னு சொன்னாலே போதும். ஏன்னா 2 பேர் வேதத்தில் இருக்கிறாங்க. ஒருவன் போறேன்னு சொல்லிட்டு போகலை, மற்றவன் போக மாட்டேன்னு சொன்னான். ஆனால் போறேன்னு சொல்லிட்டான். கவனமாக கேளுங்க. போக மாட்டேன்னு சொன்னான், ஆனால் அவன் யோசிச்சு பார்த்தான், அப்பாவுக்கு நான் அப்படி சொல்லிட்டே அப்படி போகாமல் சரியில்லைன்னு போயிட்டான். ஆனால் நான் போறேன்னு சொன்னவன் என்ன செய்தான்? போகவே இல்லை. சில பேர் போறேன்னு சொல்லுவாங்க, போகவே மாட்டாங்க. ஆண்டவருக்கு இப்படி அநேகர் சொல்லி இருக்கிறாங்க, ஆண்டவரே நான் போவேன், ஆண்டவரே ஊழியத்துக்காய் போவேன், அதற்காய் போவேன், இதற்காய் போவேன் என்று சொல்லியிருப்பார் கர்த்தர். ஆமேன் சொல்லுங்களேன். என்ன பாருங்க, என்னையே பாருங்க, வேறு யாரையும் பார்க்காதீங்க. அடுத்த வசனத்தை வாசிக்க போகிறோம். ஏசாயா 10:27 வாசிப்போம். அந்நாளில் உன் தோளில் நின்று, அந்நாளிலே உன் தோளில் நின்று அவன் சுமையும், ஆரவன் சத்ருவனுடைய சுமை, சத்ருவனுடைய சுமை, சத்ருவனுடைய சுமை அவன் தோளில் இருந்து தேவன் இறக்குவார். வாசியுங்கள். உன் கழுத்து நின்று அவன் நுகமும், கழுத்தில் நுகம் நீக்கப்படும். ஆமீன் சொல்லுங்க. என்ன செய்யப்படும்? நீக்கப்படும். எப்போ தெரியுமா? எப்போ தெரியுமா? அபிஷேகம் வருகிற பொழுது. எத்தனை பேருடைய கழுத்தில் தோள்லையும் சுமைகளும், ஹல்லேலூயா, எத்தனை பேருடைய கழுத்தில் தீராத வியாதி, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில சூனிய கட்டு, பிசாசின் வல்லமை, இதெல்லாம் அவருடைய நுகங்கள். ஆமீன் சொல்லுங்களேன். முதலிருந்து வாசியுங்கள். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும், அவன் சுமையும், உன் கழுத்து நின்று, உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போ. அதுல பிழையாக போடப்பட்டிருக்கு. சரியான டிரான்ஸ்லேஷன், அபிஷேகத்தினால நுகங்கள் முறிக்கப்படும். ஆமீன் சொல்லுங்க. ஆங்கில வேதம் அப்படித்தான் சொல்கிறது. The yoke shall be destroyed because of the anointing. அபிஷேகத்தினால நுகங்கள் முறிக்கப்படுகிறது. பிசாசு கொண்டு வர்ற நுகம், படிக்க முடியாத நுகம், படித்தாலும் வெற்றி இல்லாத நுகம். எத்தனையோ பேருக்கு படித்து வேலை இல்லை. இங்கே மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் எத்தனையோ பட்டதாரிகளுக்கு வேலை இல்லை. சத்துரு கொண்டு வருகிற ஒரு நுகம். தேசங்களில் வேலையில்லா கொடுமை, இதெல்லாம் சத்துரு கொண்டு வருகிற நுகம். இதை அபிஷேகத்தினால இதெல்லாம் முறிக்கப்படும். உங்களோட குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வரையிலையா, படித்து வேலை கிடைக்கலையா, தேவனுடைய அந்த நுகத்தை, இந்த சத்துரு கொண்டு வர நுகத்தை தேவனுடைய அபிஷேகம் உடைக்கிற பொழுது தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அபிஷேகத்தினால தோளில் இருக்கிறது, அபிஷேகத்தினால கழுத்தில் இருக்கிறது, எல்லாம் அகன்று போகும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இது எதனால உண்டாகிறது தெரியுமா? அபிஷேகத்தினால. உங்க வீட்டில் ஆசீர்வாதங்கள் பொங்க வேண்டுமா? அபிஷேகம் முக்கியம். உங்க வீட்டில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா? அபிஷேகம் முக்கியம். ஆமீன் சொல்லுங்கள். அபிஷேகம் மிக மிக முக்கியம். அபிஷேகத்தை போல ஒரு நன்மையானது ஒன்றுமே இல்லை. அதனால தேவன் இந்த ஆண்டில் உங்களுக்கு கொடுக்கிறது இந்த அபிஷேகம் பெரிய காரியத்தை செய்ய போகிறது. ஆமீன் சொல்லுங்கள். முதலாவது என்ன செய்கிறது அபிஷேகம்? சத்தமாய் சொல்லுங்கள், சத்தமாய் சொல்லுங்கள், சத்தமாய் சொல்லுங்கள். பரிசுத்தப்படுத்துகிறது. இரண்டாவது என்ன செய்கிறது? வாசஸ்தலத்தை பரிசுத்தப்படுத்துகிறது. மூன்றாவது எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துகிறது. நாலாவது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அபிஷேகம் வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆமீன் சொல்லுங்கள். அடுத்ததாக என்ன செய்கிறது? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறது. நொறுங்குண்ட இருதயம் உடையவர்களை என்ன செய்கிறது? குணமாக்குறது. சிறைப்பட்டவர்களை என்ன செய்கிறது? எல்லாருக்கும் அபிஷேகம். குருடர்கள் பார்வையடைய என்னங்க? அபிஷேகம். இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் இருந்தும்
அவர் அபிஷேகம் பண்ணின உடனே அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நான் தேவகுமாரனாய் இருக்கிறதுனால அல்ல, தேவனுடைய அபிஷேகம் என் மேலே வைத்ததினால நான் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன். ஆமீன் சொல்லுங்கள், நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அடுத்ததாய் பார்க்கிறோம், அபிஷேகம் எங்கள் மேலே இருந்தால் நன்மை செய்கிறவராக நாங்கள் சுற்றித் திரிவது மாத்திரமல்ல, தேவன் எங்களோடு கூட இருப்பார். எத்தனை பேரோட கூட தேவன் இருக்க வேண்டும்? தேவன் இருக்க வேண்டுமா? தேவன் இருந்தால் உங்களோட வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். தேவன் இருந்தால் உங்களோட தேவன் வாழ்க்கையை மாற்றுவார். எங்களுக்கு மேலே அபிஷேகம் மிக முக்கியம். அபிஷேகம் தான் எங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியத்தை செய்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை அதோட மாம்சத்தை கலந்து அதை துக்கப்படுத்தாதீர்கள், அதை துக்கப்படுத்தாதீர்கள். ஆவியானவர் மிகவும் மென்மையானவர், ஆவியானவர் மிகவும் மென்மையானவர். அதனால தான் ஆவியானவருக்கு எண்ணெயை ஒப்பாய் இருக்கிறது. எண்ணெயில் கையை வைத்து பாருங்கள், தெரியவே தெரியாது, அவ்வளவு மெதுவாக இருக்கும். அதனால தான் ஆவியானவரை புறாவுக்கு ஒப்பிடுகிறார்கள், அவ்வளவு மென்மையானது. பனி போல அவருடைய அபிஷேகம் இருக்கிறது என்று சொல்லி, மழை போல அவருடைய அபிஷேகம் இருக்கிறது என்று, மென்மையானது எல்லாவற்றுக்கும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாங்கள் குறிக்கிறோம். ஏனென்றால் அவர் மென்மையானவர். இந்த அபிஷேகமானது மென்மையானது. ஆமீன் சொல்லுங்கள். கரடு முரடானதல்ல இந்த அபிஷேகம், இது மென்மையானது. இது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டுமானால் ரொம்ப முக்கியம். அபிஷேகத்தினால தான் நுகங்கள் முறிக்கப்படும். உங்கள் மேலே அபிஷேகம் இருந்தால் நீங்கள் போகிற இடமெல்லாம் அது பெரிய காரியங்களை செய்யும். சங்கீதம் 92:10 சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான், என் கொம்பை காண்டாம் மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். என்ன செய்வீர்? உயர்த்துவீர். ஏனென்றால் புது எண்ணெயால அபிஷேகம் பண்ணப்படும். நல்ல கவனமாக கேளுங்க. டெய்லி புதிய எண்ணெயால புதிய அபிஷேகத்தால நீங்க நிரப்பப்படுகிற பொழுது தேவன் உங்களை என்ன செய்வார் தெரியுமா? உயர்த்துவார். உயர்த்துகிறது என்ன தெரியுமா? அபிஷேகம். உயர்த்துகிறது என்ன தெரியுமா? அபிஷேகம். உலகத்தில் யாரும் உங்களை உயர்த்த முடியாது. தாவீது என்று சொல்லப்பட்ட ஆடு மேய்த்தவனை அரசனாக உயர்த்தியது அபிஷேகம். ஆமீன் சொல்லுங்களேன். அபிஷேகம். அபிஷேகம் உங்களையும் என்னையும் இந்த அளவில் இந்த தேசத்தில் வைத்திருக்கிறது அபிஷேகம். நீங்கள் புது எண்ணெயினால அபிஷேகம் பண்ணப்படுகிற பொழுது நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. போன வருஷம் நான் அபிஷேகம் பெற்றேன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பொழுது அபிஷேகம் பெற்றேன். அதல்ல, இன்றைக்கு நான் அபிஷேகத்தை பெற வேண்டும். ராத்திரி நான் ஜெபிக்கல அபிஷேகத்தை பெற வேண்டும். காலையில் நான் ஜெபிக்கிற பொழுது அபிஷேகத்தை பெற வேண்டும். நீங்கள் சொல்ல வேண்டும், ஆவியானவரே உம்மால இல்லாமல், நீங்கள் இல்லாமல் என்னால் ஒன்றும் முடியாது. நீங்கள் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளவு தான் நீங்கள் பைபிள் ஸ்கூலில் போய் 50 வருஷம் படித்தவர்களாக இருந்தாலும் ஆவியானவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானவர் தான் எங்களுக்கு மேலே இருக்கிறார். இயேசுவின் மேலே இருந்த ஆவியானவர் எங்கள் மேலே இருந்து எங்களை வழி நடத்துவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? அல்லேலூயா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ண சொல்லுங்க, ஆண்டவரே என்னை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. நான் காண்டாமிருகத்தின் கொம்பை போல. ஏன் தேவன் ஆட்டின் கொம்பை சொல்லல, மாட்டின் கொம்பை சொல்லல, குதிரைன்ற கொம்பை சொல்லல? குதிரை கொம்பு இருக்கா? இல்லை. அல்லேலூயா. ஒரு கொம்பையும் சொல்லாமல் ஏன் காண்டாமிருகத்தின் கொம்பை சொல்லுகிறார் தெரியுமா? சொல்லுங்க ஏனென்று. இந்த காண்டாமிருகத்தின் கொம்பு இருக்கிறதே, அதுதான் பயங்கர பலமானது, எல்லாவற்றையும் பேர்க்கத்தக்கது. அதற்கு முன்னுக்கு ஒருவரும் போக மாட்டார்கள். காண்டாமிருகத்தினுடைய தோலை பார்த்தாலே வித்தியாசம். ஒரு பெரிய முதிர மரத்தை அறுத்து வச்சது போல இருக்கும். அவ்வளவு கனமானதாய் காணப்படும். அந்த கொம்பு அதுக்கு முன்னுக்கு ஒன்றும் போக முடியாது. அந்த கொம்பை போல தேவன் உங்களை உயர்த்துவாரா? உங்களோட பிள்ளைகளை உயர்த்துவார். உங்களோட பிள்ளைகள், உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் பிள்ளைகளை உயர்த்தும். எத்தனை பேர் தேவன் என்னை உயர்த்தட்டும் என்று சொல்கிறீங்க? ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகம் தான் உயர்த்துகிறது ஆண்டவரே. இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். 1 யோவான் 2:27 வாசியுங்கள். நீங்கள் அவராலே பெற்ற
அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்கள் மேல நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. நல்ல கவனமாய் கேளுங்கள். உங்கள் மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு என்ன செய்கிறதாம்? போதிக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு சபையில் நீங்கள் கேட்குற சத்தியத்தை இது சரி இது பிழை என்று சொல்லி நீங்கள் என்ன தேவையில்லை. உங்களுக்குள்ளே ஒரு ஆவியானவர், உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அவைகளை குறித்து உங்களுக்கு போதிக்கும், சகலத்தையும் குறித்து போதிக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எங்களோட வாழ்க்கையில் இந்த அபிஷேகம் பெரிய காரியங்களை செய்யும். எத்தனை பேர் அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறீங்க? நல்ல கவனமாய் கேளுங்கள். இந்த நாட்களில் நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்து இருக்கலாம், அல்லது அதிகமாய் ஜெபித்து இருக்கலாம். இன்றோடு நிறுத்துவதல்ல. வருஷம் பிறந்து விட்டதே என்று சொல்லி தை பிறந்தால் என்ன பிறக்கும், வழி பிறக்கும் என்று சொல்லிட்டு சும்மா இருக்கிறதல்ல. இந்த பழமொழிகள் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் செய்யாது. தேவனிடத்தில் அபிஷேகம் எங்கள் மேலே பெரிய காரியம் செய்ய வேண்டுமானால் தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும், தொடர்ந்து ஓட வேண்டும், தொடர்ந்து சுவிசேஷம் சொல்ல வேண்டும், தொடர்ந்து மற்றவருடைய கட்டுக்களை அவிழ்க்க வேண்டும். அநேகருடைய கழுத்தில் சுமை இருக்கிறது, அநேகருடைய தோள்களில் சுமை இருக்கிறது, சத்துரு வைத்திருக்க நுகங்கள் வைத்திருக்கிறது. ஏன் சில விசுவாசிகள் மேலேயே வைத்திருக்கிறான் நுகங்களை, சில விசுவாசிகள் மேலேயே சத்துரு சுமையை வைத்திருக்கிறான். அதில் இருந்து அவர்கள் விடுதலை ஆக வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. தேவன் அப்படியாய் இந்த வருஷத்தில் எங்களை வழிநடத்த போகிறார். அபிஷேகம் எங்கள் மேலே இருந்து நிரம்பி வழிய வேண்டாம். நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடி ஓரிடத்திலே வந்தபோது அடுத்த காற்று விளக்கு போல மரத்தில் இருந்து சடுதியோக அக்னிமயமான நாவுகள் போல ஆவியாலே நிரப்பப்படவே ஷக்கினா மகிமை வந்தது. உமேகதலாலயம் நிறைந்தது. ஓ ஷக்கினா மகிமை வந்தது. ஓ மேகதலாலயம் நிறைந்தது. அங்குதானே ஆலயம். சொல்வதினமும் ஸ்தோத்திரம். ஏகமாக கூடுவோம், ஒன்ற நாங்கள் பாடுவோம். கரங்கள் உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஆடி பாடி பார்த்தும் போது ஷக்கினா மகிமை வந்தது. ஓ மேகதலாலயம் நிறைந்தது. ஓ ஷக்கினா மகிமை வந்தது.